திருவேணி என்ற எச்ச பொறுக்கி திமுகவோட காலை நக்கி பிழைக்கிற புறம்போக்கு ஃப்ராடு, நீ எல்லாம் எங்கள் அண்ணன் சீமானை பற்றி பேச உனக்கெல்லாம் தகுதி இருக்கா? ஏதாவது தராதரம் இருக்கா? உங்கள் ஆட்சியில் என்ன சாதனை பண்ணீங்களோ அந்த சாதனையை சொல்லுங்கடா மக்கள் மத்தியில். அதை விட்டுட்டு ஒரு தமிழ் தேசிய அரசியலில் ஒருத்தன் வளர்ந்துக்கிட்டு இருக்கானா அது ஒருத்தர் சொல்லக்கூடிய கருத்து ரீதியாக கருத்து ரீதியாக தர்க்கத்தை வைங்க. அதை விடுத்துட்டு அவர் உடல் மொழியை, அவருடைய செய்கையை அல்லது அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை தவிர்த்துட்டு அவர்கிட்ட நீங்கள் பேசுவது மிக அசிங்கமானது, அருவருக்கத்தக்கது. இதானடா உங்கள் பகுத்தறிவு பரதேசிங்களா? அறிவுங்கிறது கொஞ்ச நாச்சும் இருக்கா இல்லையா? கல்லுமை, இவர் எங்கள் மாமா, இவர் எங்கள் சித்தாப்பா, இவர் எங்கள் பெரியப்பா அப்படின்னு நக்கல் பண்ணுற நாயே திருவள்ளுவர் கல்லுமை உண்ணாமையை பற்றி சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் அது தெரியும். ஆனால் கோட்ரு, பீரு, பிராந்தி, விஸ்கி எல்லாம் சாராய ஆலையில் காய்ச்சி அதை கவர்மெண்ட்டே விற்க சொல்லியிருக்காடா வள்ளுவர். ஏண்டா புறம்போக்கு, கல் என்பது மருந்து, தமிழுடைய அது பாரம்பரிய உணவு அவனுக்கு. அது மட்டும் இல்லாமல் அது தேசிய பானம், ஒவ்வொரு இனத்திற்கான ஒவ்வொரு தேசிய மதுபானம் இருக்குது. அதுபோல் தமிழனுக்கு கல் என்பது மது அல்ல, அது ஒரு மருந்து. அறிவுகெட்ட முண்டமே, அவதூறு பரப்பாத. கேப்டன் அவர்களை எவ்வளவு கொச்சப்படுத்தி எவ்வளவு கேவலமாக பேசினியோ, ஆனாலும் அவர் இருந்தாலும் மறைந்தாலும் மாபெரும் தலைவராக இருக்காரு. ஆனால் நீயே உன்னை சார்ந்த கும்பல், உன்னை சார்ந்த தலைவர்களை எப்படி கேவலமாக அசிங்கமாக கழுவி ஊற்றுறாங்க. நீ செத்தாலும் நாளைக்கே செத்து தொழடான் இருப்பாங்க. அது மாதிரி ஒரு சமூக பொறுப்புணர்வோட நல்ல படித்த மனிதன் போல் நல்ல அழகாக நடந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் பேசினேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? இருந்த இடமே தெரியாமல் முகவரி இல்லாமல் இருந்தேன். அதுபோல் நடந்துக்காத.